என்னுடைய பேர் டாக்டர் ஜான் கிரிப்சன். நான் ஒரு கல்லீரல், கணையம் மற்றும் குடல் இறப்பை அறுவை சிகிச்சை நிபுணர். இன்னைக்கு நம்ம கல்லீரல் வரக்கூடிய கட்டிகள் பற்றி நம்ம பார்க்க போறோம். கல்லீரலில் என்ன வகையான கட்டிகள் எல்லாம் வருது? பொதுவாக பார்த்தீங்கன்னா மிக மிக காமனாக காணப்படுறது இந்த ஹெமாஞ்சியோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இரத்த கட்டி. இந்த ஹெமாஞ்சியோமா வந்ததுன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அநேகருக்கு இது பிறவியிலே இருக்கும். சிலருக்கு அது ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடும். இது தவிர பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டிகள், அதாவது சிஸ்டிக் லீஷன்ஸ் ஆஃப் லிவர் என்று சொல்லுவோம். இதுதான் அடுத்த காமனாக காணப்படுது. இதில் சிம்பிள் சிஸ்ட் என்று இருக்கிறது. அப்புறம் பாலிசிஸ்டிக் லிவர் டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் தேர் ஆர் அதர் சிஸ்டிக் டியூமர்ஸ், அதாவது பிலியரி சிஸ்டடினோமா அப்படிங்கிறது இருக்குது. சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால சிஸ்ட் மாதிரி உருவாகலாம். லிவர் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகலாம். ஹைட்ரேட்டட் சிஸ்ட் ஆஃப் த லிவர் அப்படின்னு ஒரு நோய் இருக்கிறது. அதாவது இந்த நாய் நாடா புழு அப்படின்னு சொல்லுவோம், அதனால் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். அதுலேயும் ஒரு நீர்க்கட்டி மாதிரி உருவாகி அதனால் பாதிப்புகள் வரலாம். இது தவிர சாலிட் டியூமர்ஸ், அதாவது கல்லீரலில் வரக்கூடிய திடமான கட்டிகள். இது பார்த்திங்கன்னா பினைன் டியூமர்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த கேன்சர் போன்ற சில மோசமான நோய்களும் அதில் வரலாம். இதில் ஹெப்படோசெல்லுலர் கேன்சர், HCC என்று சொல்லுவோம், அது காமனாக காணப்படுது. அது தவிர இன்ட்ராஹெப்பாட்டிக் கொலாஞ்சியோ கார்சினோமாஸ், சிலருக்கு பல இடங்களிலிருந்து கல்லீரலுக்கு வரக்கூடிய கட்டிகள். பொதுவாக அந்த திடமான கட்டிகளில் பார்த்திங்கன்னா இந்த லிவர் மெட்டாஸ்டேசிஸ் என்று சொல்லக்கூடிய மற்ற இடங்களிலிருந்து கல்லீரலில் வரக்கூடிய கட்டிகள் தான் காமனாக காணப்படுறது. சரி, இந்த லிவரில் வரக்கூடிய கட்டிகள் எப்படி நம்ம அடையாளம் காண்றது? இது எப்படி டயக்னோஸ் பண்ணுறது? இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் டெஸ்டிங் பண்ணிங்கன்னா இந்த கட்டிகளுடைய தன்மை, இது நீர் கட்டியா இல்லை திடமான கட்டியா இல்லை இரத்த கட்டியாங்கிறது காமனாக அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். இது போக நம்ம அதை மேன்மேலும் அதை ஃபைனாக தெரிஞ்சுக்கணுன்னா ட்ரைஃபேசிக் சிடி ஸ்கேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது லிவரில் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான அது டெஸ்ட்டு. இதை வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் அந்த லிவர் டியூமர்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ட்ரைஃபேசிக் சிடி ஆஃப் த லிவர் ஒரு முக்கியமான டெஸ்ட். இது போக எம்ஆர்ஐயில் சில கட்டிகளுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஃபைண்டிங்ஸை வச்சு அதையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். சிலருக்கு நம்ம என்ன செய்தாலும் அதில் ஒரு டைலமா இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் கேன்சர் இருக்குதா இல்லையா, அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு சில பிளட் மார்க்கர்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம வி கேன் டூ பயாப்சி, அதை ஸ்கேன் பண்ணி அது வழியாக சின்ன நீடில் செலுத்தி அதுலேருந்து ஒரு சின்ன டிஷ்யூ எடுத்து ஒரு பயாப்சி எடுத்து கூட இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, லிவரில் இப்போ டியூமர் இருக்குது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது? இது ஃபஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது என்ன வகையான டியூமர் அப்படிங்கிறத நம்ம, இது சாதா டியூமர் தானா, இல்லை இது இன்னொரு இடத்துலேருந்து இருக்குதா, இது லிவர்லேயே உருவாகி இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த லிவரோட ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்குதா. இப்போ நம்ம ஒரு வேளை அந்த லிவரில் ஒரு சைட் டியூமரை எடுக்கணும், அப்போ மீதி இருக்கக்கூடிய லிவர் நம்முடைய உடம்போட ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்ணுமா. அதுதான் இந்த FLR என்று சொல்லுவோம், த ஃபங்க்ஷனல் லிவர் ரெமனன்ட் எவ்வளோ இருக்குது, அது அடிக்குவேட்டாக இருக்குதா. இந்த மாதிரிப்பட்ட சில விஷயங்கள் இந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர் தான் இதை ஜட்ஜ் பண்ணி இது உங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கி பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்ட்டு, ஆப்சஸ் இந்த மாதிரிப்பட்டதுக்கெலாம் ஸ்கேன் வழியாக நம்ம ஒரு சின்ன டியூபை செலுத்தியோ இல்லை நுண்துளை வழியாக நம்ம அறுவை சிகிச்சைகள் செய்து இந்த சின்ன சின்ன இதுகளெல்லாம் நம்ம கிளியர் பண்ணலாம். ஈவன் அந்த லிவர் ரிசெக்ஷன்ஸ் கூட நுண்துளை வழியாக லேப்ரோஸ்கோபிக் டெக்னிக்கில் நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்திடலாம்.